நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏண்டி டோரை சாத்தாம எப்படி ஃபர்ஸ்ட் நைட்டு? அப்போ நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி, நானும் ரெடி. வா வா உட்கார், உட்காருமா, உட்காருன்னு சொல்றேன்ல, உட்கார். பால் நமக்காக நீ கொண்டு வந்த பால். இதுல பாதி இல்ல, எல்லாமே உனக்கு தான். குடிக்கிறதுக்காக இல்ல, இந்த பாலால உன்னை குளிப்பாட்ட போற. எப்படியாவது உன்னை சுத்தப்படுத்த முடியுமான்னு நான் பார்க்கிறேன். அச்சோ, நல்லா இருக்குடி. பொதுவா கடவுளுக்கு தான் பாலாபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. ஆனா நான் என் பொண்டாட்டிய கடவுளுக்கு சமமா பாக்குறேன். கவலைப்படுறியா? சரி, நான் பால் குடிக்கலையேங்கிற உன்னோட கவலைய போக்குறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதோ அந்த பாட்டில்ல இருந்து உன் கையால அமக்களமா ஒரு பெக்க ஊத்தி கொடு. ஊத்துடி, சந்தோஷமா நான் சாப்பிடுறேன். ஊத்து.
போதுமா? நீ கெட்டிக்காரி. எவ்வளோ சீக்கிரத்துல என்ன மேல அனுப்பணுமோ அவ்வளோ சீக்கிரத்துல அனுப்பணுங்கிற எண்ணத்தோட தான் நீ வந்திருக்க. பொதுவா பொண்டாட்டிங்க கிட்ட ஒரு பெக்குக்கு பெர்மிஷன் கேட்டா ஹாஃப் பெக்குக்கு தான் பெர்மிஷனே கிடைக்கும். ஆனா நீ ஒன்னு கேட்டா 3 கொடுக்குற. ஐ லைக் இட். தினமும் இதே மாதிரி கொடுக்கணும். நீ கொடுத்த பாலை தான் நான் குடிக்கல, ஆனா இத குடிக்கல. முழுசா இல்ல, எனக்கு பாதி உனக்கு பாதி. குடிப்பல்ல. ஜேபியோட பொண்டாட்டியா வாழணும்னா நீ குடிப்ப. ஒரு பாசமுள்ள மனைவியா உன்னால வாழ முடியாது. நீ பூமாதேவியை விட பொறுமை காத்து என் கால்ல விழுந்து கதர்னாலும் சரி, ஒரு தூசி அளவுக்கு கூட உன்கிட்ட நான் கருணை காட்ட மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் பேரை ஜேபி என்னைக்கோ ஜேபி புக்ல இருந்து அழிச்சிட்டான். மிச்சம் மீதி இருக்கிறது நீ என்ன பழி வாங்கினியே, அந்த இனிமையான சம்பவங்கள் தான். அதை நான் மறக்கிற வரைக்கும் இந்த வீடு உனக்கு ஒரு நரகம் தான். ஐம் சாரி. நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை ஸ்டார்ட் பண்ண வேணாமா? உனக்கு பாதி எனக்கு மீதி. என்ன குடி குடிடி குடின்னு சொல்றல. குடின்னு சொல்றல. இந்த குடி. ஏய் இங்க பாரு, உன் வயித்துல வளர ஜேபியோட குழந்தை இத குடிச்சு தாண்டி வளரணும். குடி குடிடி. அவனும் என்ன மாதிரியே ஸ்மார்ட்டா இருக்கணும்ல, அதுக்குதான் குடிடி. குடி குடிடி குடின்னு சொல்லல. குடி. இங்க பாரு, என்ன குடிக்க மாட்டேங்கிற? புருஷன் விஷத்தை கொடுத்தாலும் குடிக்கணும். அவ தாண்டி பொண்டாட்டி. இந்த ஜேபியோட பொண்டாட்டியா நீ வாழுற வரைக்கும் நீ அப்படி வாழ்ந்தா மட்டும் போதும். கீழே பாருடி, சதறி கிடக்கிற கண்ணாடி. ஓ வாழ்க்கையும் இப்படிதான். சதறி கிடக்கிறதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒட்ட வைக்க முயற்சி பண்ணு. முடியாதுடி. ஒன்னால அது முடியவே முடியாது. கண்டிப்பா முடியாது.
என்னங்க, இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா எப்படிங்க? வாங்க வந்து ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. அருந்ததி அங்க போனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு ஒண்ணுமே தெரியல மீனாட்சி. அங்க இருக்கிறவங்க குணம் தெரிஞ்சதுனால மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம். கல்யாணத்திலே நீ பார்த்து இல்ல, ராத்திரியாவது ஒரு ஃபோன் பண்ணுமான்னு அவகிட்ட நான் சொன்னேங்க. இப்ப என்னாச்சுன்னு எப்படிங்க தெரியும்? என்னம்மா? அருந்ததி அங்க போனதுக்கு அப்புறம் எந்த ஒரு விவரமும் தெரியலன்னு உங்க அப்பா ரொம்ப கவலைப்படுறாருமா. ஆமா, உன்கிட்ட நம்பர் இருக்குல்ல, ஒரு ஃபோன் போட, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் கால் போட்டு தரேன். ஆனா அப்பா பேசினா போதும். அநேகமா போன் எடுக்கிறது அந்த பொம்பளையா தான் இருக்கும். அருந்ததி கிட்ட பேசணும்னு சொல்லுங்கப்பா. ஹலோ, நான் அருந்ததியோட அப்பா பேசுறேங்க. என்ன? எனக்கு அருந்ததி கிட்ட இருந்து போன் எதுவும் வரல, அதான். இங்க இருக்கிற யாரும் உங்க பொண்ண உயிரோட சாப்பிடல. அவ இங்கேதான் இருக்கா. இத பாருங்க, உங்களை அடிக்கடி கூப்பிட்டு ஷேமனல சொல்ல இங்க டெலிபோன் பூத் எதுவும் இல்ல. போன கொஞ்சம் என் பொண்ணுகிட்ட கொடுக்க முடியுங்களா? நான் என்ன ரிசப்ஷனிஸ்டா? உங்க பொண்ணு இங்க கட்டி கொடுத்துருக்குறோங்கிற பேர்ல அடிக்கடி இப்படி போன் பண்ணி மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. இனிமே இந்த மாதிரி எல்லாம் போன் பண்ண வேண்டாம். நான்சென்ஸ். என்னப்பா? போன அருந்ததி கிட்ட கொடுக்க முடியாதான். அந்த அம்மா ரொம்ப கோபமா பேசுறாங்கம்மா. பாவம் என் பொண்ணு. அவ நிலைமை நினைச்சா இனி என்னமா பண்ண முடியும்? அங்க அவளுக்கு எதுவும் ஆகாதுப்பா. என்ன ஆனாலும் பொழுது விடியட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். ஏதாவது ஒரு வழி பொறுக்கும்பா. வாங்க, வந்து சாப்பிட்டு படுங்கப்பா. வாங்க. அம்மா போ, அப்பாக்கு சாப்பாடு எடுத்து வை. வாங்க போங்கப்பா. அவங்க அருந்ததி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன மாதிரிலாம் அவளுக்கு பேச தெரியாது, போராட தெரியாது. என்ன பண்ணிட்டு இருக்காளோ? அங்க நான் போகவும் முடியாது. மாமா. சொல்ல ஆர்த்தி. நான் உங்களை உடனே பார்க்கணும். இந்த நேரத்துலயா? ஆமா மாமா, ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்களே. சரி வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அருந்ததி அங்க போனதுக்கு அப்புறம் எந்த விவரமும் இல்ல மாமா. ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருந்தா, ஆனா இப்ப வரைக்கும் பண்ணல. நீ ஃபோன் பண்ண வேண்டியதானே? அப்பா பண்ணாரு மாமா. நான் தான் டயல் பண்ணி கொடுத்தேன். போன் எடுத்தது அந்த நீலாம்பரி. அவ அருந்ததி கிட்ட போனை கொடுக்கல. அவளுக்கு அங்க நல்ல வரவேற்பு எதுவும் கிடைச்சிருக்காது மாமா. அவங்கள பத்தி தான் எனக்கு தெரியுமே. அவங்க என்கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி அவகிட்ட நடந்துக்கிட்டா. அவ எப்படி மாமா சமாளிப்பா? அதான் எனக்கு இப்ப பயம்.